அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஈகோ தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஈகோங்கிறது வந்து தனிப்பட்டு வருது இல்ல, அது பிறவியிலேயே எல்லாருக்குமே இருக்கு. அருள் தந்தை மகரிஷி அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உயிருக்கு எனது என்கிற எண்ணம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈகோ ஸ்டார்ட் ஆயிரும். அது தனியான குணம் கிடையாது. அவர் ஈகோ பிடிச்சவரு அப்படிலாம் கிடையாது. அது எல்லார்ட்டுமே இருக்கு. அவர் சாமிஜி ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு எறும்பு வந்து சீனியை தூக்கிட்டு போகுது. சுகர். சீனியை தூக்கிட்டு அப்படியே அது ஊர்ந்து போயிட்டே இருக்கு. நீங்க லேசா தட்டி விடுங்க. அந்த சீனி அதுக்கு அது அதனுடைய வாயில இருந்து விலகிட்டுன்னா, அது பயங்கரமா ஒரு ஆட்டம் போடும் அப்படின்னு அங்கங்க ஓடும். அந்த யாரோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடுமையா ஓடும். அப்போ ஒரு தான், தனது அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருடைய மனதிலையும் ஒரு எழுச்சியை உண்டு பண்ணும். நான் பெரியவன், நான் இத்தகையவன், நான் பெரிய செல்வந்தன், நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய புகழ் பெற்றவன், அதிகாரம் மிக்கவன், நிறைய விஷயங்களை தெரிந்தவன், இப்படின்னு ஒவ்வொரு இதெல்லாமே நான் 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 எல்லாம் வந்து இந்த நானை தொடர்ந்து இது என்னுடையது அப்படின்னு வந்துடும். இப்படி வரும் இந்த இது இந்த இந்த பெண் என்னுடையவள் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி வேண்டாததெல்லாம் செய்து ஒரு சிக்கலை உண்டு பண்றாங்க.